ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்எல்சி நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் சி போஸ்ட்டுக்கான வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். என்ன போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் ஓவர்மேன் ட்ரைனி அப்படின்னு சொல்லிட்டு பேசிக் பே வந்து 31,000லேருந்து 1,00,000 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 69 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மைனிங் சர்தார் செலெக்ஷன் கிரேட் 1 அந்த போஸ்ட்டுக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 26,000லேருந்து 1,10,000 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கேல் பே வந்து ஓகேங்களா. அதுக்கப்புறம் 102 வேகன்சி சொல்லியிருக்காங்க மைனிங் சர்தாருக்கு. இந்த வேகன்சிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே தெளிவாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்புறம் கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஜூனியர் ஓவர்மேன் ட்ரைனிக்கு வந்து பாருங்கள், டிப்ளமோ இன் மைனிங் அல்லது மைனிங் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்கணும். இல்லைனா இதுக்கு ஈக்குவலண்ட்டாக நீங்கள் வந்து கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. செகண்ட் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா வேலிட் ஓவர்மேன் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வேலிட் ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தம் இந்த 3 கண்டிஷன்ஸும் நீங்கள் வந்து மீட் ஆகணும். அதே போல் மைனிங் சர்தாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து டிப்ளமோ அல்லது டிகிரி எனி சப்ஜெக்ட், அதாவது மைனிங் இன்ஜினியரிங் தவிர வந்து எது சப்ஜெக்ட் வந்து படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மைனிங் சர்தார் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் வேலிட் ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த 3 கண்டிஷன் மீட் ஆகணும். அல்லது நீங்கள் வந்து மைனிங், அதாவது டிப்ளமோ வந்து பார்த்தீங்கன்னா மைனிங் வித் ஓவர்மேன் காம்படிஷன் சர்டிஃபிகேட் வந்து முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அது கூட வேலிட் ஃபஸ்ட் இயர் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக இந்த எலிஜிபிலிட்டி கிட்டெல்லாம் மீட் ஆகுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே போல் லோக்கல் லாங்குவேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு ஓகேங்களா. தமிழ் வந்து கண்டிப்பாக படிக்கிறது, எழுதுறது, புரிஞ்சுக்கிறது எல்லாமே கரெக்டாக தெரியணும்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து பார்த்துக்குங்க. அப்புறம் உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜூனியர் ஓவர்மேன் போஸ்ட்டுக்கு வந்து பாருங்கள், யூஆர் ஓபிசி இடபிள்யூஎஸ் கேட்டகரி வந்து மினிமம் 60%, அதே போல் எஸ்சி எஸ்டி கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 50% நீங்கள் வந்து செக்யூர் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து பார்த்துக்குங்க சரிங்களா. அதே போல் உங்கள் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்லாம் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை தெளிவாக ஒரு டைம் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியா ஓகேங்களா. எல்லா எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியாவும் பார்த்தீங்கன்னா இந்த டேட் படி தான் வந்து கால்குலேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து பார்த்துக்குங்க. 1 ஏப்ரல் 2025 சரிங்களா. ஸோ இதன்படி தான் வந்து நாங்கள் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரேட் வைஸ் S1 கிரேடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து யூஆர் கேட்டகரிக்கு 30, ஓபிசிக்கு 33, எஸ்சிக்கு 35, எஸ்டிக்கு 35 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் SC1 கிரேடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் யூஆருக்கு வந்து 30, அதே ஓபிசிக்கு 33, எஸ்சிக்கு 35, எஸ்டிக்கு 35 சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கங்க ஓகேங்களா. மொத்தம் ரெண்டு கேட்டகரி போஸ்ட் சொல்லியிருக்காங்க இல்லையா. அந்த 2 கேட்டகரி போஸ்ட்டுக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து இதுதான் சரிங்களா. அதே போல் நீங்கள் வந்து அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு வந்து இப்போ காம்பீட் பண்ணுறீங்கன்னா எந்த விதமான ரிலாக்ஸேஷனும் உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் ரிசர்வ் கேட்டகரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான கன்செஷன் ரிலாக்ஸேஷன்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா. அதே போல் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நெய்வேலி தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்கும். அதே போல் இந்தியாவிலும் சரி இல்லை அப்ராட்லேயும் சரி எங்கெங்கெல்லாம் வந்து தேவைப்படுதோ என்எல்சி ரிலேட்டடாக ஓகேங்களா அங்கேயும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எங்கே போஸ்டிங் போட்டாலும் ஒர்க் பண்ணுற மாதிரி வில்லிங் இருக்கிற கேண்டிடேட் மட்டும் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்பர் ஏஜ் லிமிட்டில் ரிலாக்ஸேஷனுமே சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிற மாதிரி இருக்கும். அதுக்கான சர்டிஃபிகேட் ஃபார்மேட் எல்லாமே அஃபிஷியல் வெப்சைட்டில் www.nlcindia.in வெப்சைட்டில் இருக்குது. நீங்கள் வந்து செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து சூட்டபிள் கிடையாதுன்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், கேட்டகரி ஆஃப் பிடபிள்யூடி ஐடென்டிஃபை சூட்டபிள் போஸ்ட் சொல்லிட்டு நன் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது, உங்களுக்கு இது எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் செலெக்ஷன் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் பேஸ் பண்ணி தான் செலக்ட் பண்ணுறாங்க. மொத்தம் 100 மார்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ரிட்டன் டெஸ்ட்டுக்கு. அது பார்ட் 1 பார்ட் 2வாக பிரிக்கிறாங்க. பார்ட் 1 வந்து 30 கொஷினும் ஜென்ரல் ஆப்டிடியூட் குவான்டிட்டி ஆப்டிடியூட்னு சொல்லிட்டு ஓகேங்களா. அப்புறம் பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா 70 கொஷின்ஸ், அது வந்து சப்ஜெக்ட் நாலேஜ் பேஸ் பண்ணி நாங்கள் கொஷின் கேட்போம்னு சொல்லியிருக்காங்க. மல்டிபிள் சாய்ஸ் ஆன்சர் தான் ஓகேங்களா. நெகட்டிவ் மார்க் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் டைம் வந்து 120 மினிட்ஸ், அதாவது 2 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் குவாலிஃபைங் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா யூஆர் இடபிள்யூஎஸ்க்கு வந்து 50%, எஸ்சி எஸ்டி ஓபிசிக்குலாம் பார்த்தீங்கன்னா 40% சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அதே போல் ப்ராஜெக்ட் அஃபெக்டட் ஃபேமிலி பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 20 மார்க்ஸ் கிட்ட போனஸ் மார்க் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க, என்ன சர்டிஃபிகேட்லாம் வேணும்னு சொல்லிட்டு ஓகேங்களா. அதே போல் ஃபைனல் செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் பேஸ் பண்ணி தான் வந்து செலக்ட் பண்ணுவோம். அதே போல் இந்த ப்ராஜெக்ட் அப்டேட் பர்சன்ஸ்லாம் போனஸ் மார்க் இருக்கு இல்லையா. ஸோ அதையுமே கால்குலேட் பண்ணி தான் நாங்கள் வந்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா.
சப்போஸ் சேம் ஸ்கோராக இருந்துச்சுன்னா சீனியாரிட்டி அதாவது டேட் ஆஃப் பர்த் அடிப்படையிலும் இல்லைனா ஆல்பாபெட்டிக்கல் உங்கள் நேமோட ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கொடுப்போம், அப்பாயின்மெண்ட் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் மெடிக்கல் ஃபிட்னஸும் கண்டிப்பாக செக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ராஜெக்ட் அஃபெக்டட் பர்சன்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அப்புறம் மெடிக்கல் ஃபிட்னஸ் கம்பல்சரி செக் பண்ணுவோம் என்எல்சி ரூல்ஸ் படி. அது மெடிக்கல் ஃபிட்டாக தான் இருந்தால் உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட்டே கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ரிட்டன் டெஸ்ட் ப்ளஸ் மெடிக்கலையும் ஃபிட் ஆகணும். அப்புறம் இதுக்கு இந்தியன் நேஷனல்ஸ் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து பார்த்துக்குங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டுக்கெலாம் வந்து பாருங்கள் ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் ஸ்லீப்பர் கிளாஸுக்கும் அதே போல் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணாலும் நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தெளிவாக வந்து படிச்சுக்கோங்க. சரிங்களா. அதே போல் கரெக்டாக ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்து நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் என்னென்ன கொண்டு வரீங்களோ கரெக்டாக அப்ளை பண்ணும்போதும் அப்லோட் பண்ணிவிடுங்க அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் கொரிஸ்லாம் இருந்துச்சுன்னா இந்த help.requirement@nlcindia.in மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் மெயில் ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மோடு தான். அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்குமே கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணும்போது ஆக்டிவில் இருக்கிற மெயில் ஐடி மொபைல் நம்பர் கொடுத்து அப்ளை பண்ணுங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராப்பராக டாக்குமெண்ட்லாம் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 15 வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மே 14 2025 வரைக்கும் லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மே 14 2025 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இன்னும் இது வந்து ஆக்டிவ் ஆகிறதுக்கே அப்ளிகேஷன் ஆக்டிவ் ஆகிறதுக்கே சில நாள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஒன்ஸ் வந்து லிங்க் ஆக்டிவேட் பண்ணிட்டாங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதே போல் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஓவர்மேன் அதுக்கு வந்து பாருங்கள் யூஆர் இடபிள்யூஎஸ் ஓபிசி கேட்டகரிக்கு 595, எஸ்சி எஸ்டி எக்ஸர்விஸ்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 295 சொல்லியிருக்காங்க. அப்புறம் மைனிங் சர்தாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஆர் இடபிள்யூஎஸ் ஓபிசி கேட்டகரிக்கு வந்து 486, எஸ்சி எஸ்டிக்கு வந்து 236 சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ ஸோ தெளிவாக செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா. கம்ப்ளீட்டாக அதுவும் பே பண்ணுறதும் ஆன்லைன் மோடு தான். அதே போல் நீங்கள் அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டட் டாக்குமெண்ட்டாக இருக்கணும். ஸோ கிளியராக வந்து அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க. தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. உங்களுக்கு எதெல்லாம் அப்ளிகபிளோ ஸோ செல்ஃப் அட்டஸ்டட் டாக்குமெண்ட்டோட அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட்டும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு வந்து நீங்கள் ஒரிஜினல் எடுத்துன்னு போகிற மாதிரி இருக்கும். ஸோ டாக்குமெண்ட் என்ன சைஸில் என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு டேபிளில் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ தெளிவாக வந்து செக் பண்ணிக்கலாம். சரிங்களா. அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் அஃபெக்டட் பர்சன்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான இந்த ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. இதை கம்பல்சரி நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கான ப்ரூஃப் வந்து நீங்கள் வந்து வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையுமே வந்து பார்த்துக்குங்க. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நெய்வேலி அதாவது என்எல்சி அறிவிச்சிருந்த குரூப் சி போஸ்ட்டுக்கான முக்கியமான விவரங்கள். சரிங்களா. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை ஒரு டைம் கிளியராக பார்த்துக்குங்க. ஒன்ஸ் ஆன்லைன் லிங்க் வந்து ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் அதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அப்பயும் நீங்கள் என்ன பண்ணணும் டைம் டு டைம் வந்து என்எல்சி வெப்சைட்டை செக் பண்ணிட்டே இருங்க. லிங்க் வந்து ஆக்டிவேட் ஆச்சுன்னா நீங்கள் வந்து அப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த நோட்டிஃபிகேஷனை கிளியராக பார்த்துக்குங்க. ஓகேங்களா. எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா மீட் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.